தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழர்கள் சித்திரை மாத முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றார்கள். ஒரு வருடத்தின் முதல் 6 மாதங்கள் உத்தராயணம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உத்தராயண காலத்தில் மீன ராசியில் இருந்து ராசிகளின் முதன்மையான மேட ராசிக்கு சூரியன் பயணிக்கின்ற அந்த சிறப்பான தருணத்தையே நாங்கள் போற்றி புத்தாண்டாக வழிபடுகின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் கொண்டாடுகின்ற புத்தாண்டாக சுபகிருது இருக்கின்றது. இந்த சுபகிருது என்பதற்கான அர்த்தம் நற்செய்கை, நல்ல செயல் என்பதே ஆகும். தமிழர்கள் 60 ஆண்டுகளை கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வருடங்களாக நாங்கள் 60ஐ பிரித்து வைத்திருக்கின்றோம். அதில் 36வது ஆண்டாக இந்த சுபகிருது இருக்கின்றது. நாங்கள் அனைவருமே எங்களுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த நற்செய்கை, நல்ல செயல் என்பது இருக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நாங்கள் நல்லதையே செய்தால் நமக்கும் அனைவருக்கும் நன்மையை பயக்கும். நிச்சயமாக சனா, நீங்கள் குறிப்பிடுவது போன்றுதான் சித்திரை மாதத்தை வசந்த காலம் என குறிப்பிடுகின்றார்கள். அதாவது எரிமலையிலும் பூச்செறியும் பாலைவனத்திலும் பூ பூக்கும் நம் இனிய வசந்த காலத்தில் என்று குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாகவே சித்திரை மாதத்தை முடிசூடும் மாதம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரம் வசந்த காலத்தை இளவேனில் காலம் எனவும் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு தான் வசந்தம் என்றால் திட்டமிடுதல் அல்லது புதிய ஒன்றை ஆரம்பித்தல் என்று பொருள்படுகின்றது. அவ்வாறு நாங்களும் இந்த சித்திரை புத்தாண்டு தினத்தில் புதிய ஒன்றை திட்டமிட்டு ஆரம்பித்து அதை சிறப்பாக செய்வோம் என்கின்றவாறு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சித்திரை புத்தாண்டில் இந்த வசந்த கால நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை நாங்கள் மங்களகரமாக ஆரம்பிப்பதுதான் வழக்கமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த சித்திரை புத்தாண்டு இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ் போன்ற நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று பங்களாதேசம், நேபாளம் ஆகிய நாடுகளில் வேறு மொழிகளில், அதாவது வேறு பெயர்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு இந்த சித்திரை புத்தாண்டு பெரும் வழிகோல்வதாக அனைவராலும் குறிப்பிடப்படுகின்றது. பல்வேறு அம்சங்கள் இந்த பண்டிகையில் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாகவே இந்த சித்திரை புத்தாண்டு சிறுமாறி என்றும் அழைக்கப்படுகின்றது. காரணம், இந்த காலகட்டத்தில் சிறுபோக விளைச்சல் மற்றும் விவசாயிகள் பயிர் விளைச்சலை மேற்கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறான மகத்துவமான சிறப்பம்சங்களும் இந்த சித்திரை புத்தாண்டில் இடம்பெறுகின்றன, இல்லையா சனா? நிச்சயமாக இந்த வசந்த காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வேநீர் காலத்தை வடமொழியில் வசந்த ருது என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் தான் மரங்களில் தளிர்களும் பூக்களும் பூத்து குலுங்குவதாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியை தான் நாங்கள் பயன்படுத்தி மனிதர்களுடைய உச்சபட்ச பண்பாடான இறை வழிபாடு, ஆலய வழிபாடு, பெரியோர்களை வணங்குதல், தான தர்மங்கள் செய்தல், விருந்தோம்பல் செய்தல் போன்ற பல விடயங்களுக்காக நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றோம். இந்த பண்டிகையில் இருக்கின்ற சிறப்பம்சமாக இந்த வருடம் முழுக்க நாங்கள் என்னென்ன பலன்களை பெறப்போகின்றோம், என்னென்ன விடயங்களை செய்ய போகின்றோம் என்பதற்காக பஞ்சாங்கம் வாங்கியிருக்கோம். இந்த சுபகிருது வருடத்திற்கான பஞ்சாங்கத்திலும் கூட இந்த வருடத்திற்கு என்னென்ன ராசிகள் எப்பொழுது வருகின்றன, என்னென்ன நட்சத்திரங்கள் எந்தெந்த திதியில் வருகின்றன என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் அந்த பஞ்சாங்கத்தில் அடங்கி இருக்கும். அவற்றிற்கு சந்தனம், குங்குமம் வைத்து பூஜை அறையில் நாங்கள் வைத்து வழிபடுவோம். அதே போன்று இந்த சித்திரை வருட பிறப்பும் எந்த நேரத்தில் தொடங்குகின்றது, எப்பொழுது நாங்கள் கை விசேஷம் பெறப்போகின்றோம், எந்த நேரத்தில் மரத்து நீர் வைத்து நாங்கள் நீராட வேண்டும் போன்ற பல தகவல்களோடு எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சர்வதேச இந்து மத குரு பீட தலைவர், வித்யா குருகுல ஸ்தாபகர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சித்திரை புத்தாண்டில் சுபகிருது வருஷம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து வசந்த காலம் நிகழ்வின் ஊடாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுபகிருது வருடம், அந்த சுபகிருது வருடம் மிகவும் நல்லவை நடக்கக்கூடிய நல்ல பெயரினை தாங்கி சுபகிருது வருடமாக அமைந்திருக்கின்றது. கஷ்டங்கள் விலகி, துன்பங்கள் விலகி, நல் வாழ்வு கிடைக்க இந்த சுபகிருது வருடம் அமைய வேண்டும். பொதுவாக நாங்கள் சுபகிருது தமிழ் புத்தாண்டின் பொழுது எத்தனை மணி நேரத்துக்கு வருடம் பிறக்கின்றது,
என்ன நிற ஆடை அணிய வேண்டும், என்ன வகையான ஆபரணம் அணிய வேண்டும், யாருக்கு தோஷமுள்ள நட்சத்திரம், எந்த நேரத்தில் மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், புது வருடம் என்ன நேரம் பிறக்கின்றது, கை விசேடங்கள் எப்பொழுது பெறுவது, புது கணக்கு எப்போது ஆரம்பிப்பது என்பது பொதுவாக இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டில் நாங்கள் வழமையாக பார்ப்பதுண்டு. சுபகிருது வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 14/4/2022 சித்திரை 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:50 மணியளவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சுபகிருது வருடம் பிறக்கின்றது. அதே வேளையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வியாழக்கிழமை காலை 8:41 மணியளவில் சுபகிருது வருடம் பிறக்கின்றது. இந்த சுபகிருது வருடத்தில் புத்தாடை நிறமாக நல்ல சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பட்டாடை அல்லது சிவப்பு கரை அமைந்த புதிய பட்டாடை அணிவது நல்லதாகும். அதே வேளையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புத்தாடை நிறமாக மஞ்சள் நிற பட்டு அல்லது மஞ்சள் கரை கொண்ட வெள்ளை வஸ்திரம் அணிவது மிகவும் சிறப்பானதாகும். அதே வேளையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அணியும் ஆபரணம் பவளம் புஷ்பராகம் கொண்ட ஆபரணம் அணிவது சிறப்பானதாகும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புஷ்பராகம் கொண்ட ஆபரணம் அணிவது மிகவும் நல்லதாகும். மேலும் தோஷ நட்சத்திரங்களாக பரணி, மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம், பூராடம், உத்தராடம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1ஆம், 2ஆம் பாதம் தோஷ நட்சத்திரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தோஷ நட்சத்திரம் உடையவர்கள் மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். அதே வேளையில் இந்த மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்வது தோஷங்கள் நீங்குவதாக குறிக்கப்படுகின்றது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விஷுப்புண்ணிய காலமாக 14/4/2022 அதிகாலை 3:50 மணி முதல் முற்பகல் 11:50 மணி வரையிலான நேரம் விஷுப்புண்ணிய காலமாக குறிக்கப்படுகின்றது. அதாவது வருஷம் பிறக்கும் 7:50 மணி காலைக்கு முதல் 4 மணி நேரமும், வருஷம் பிறந்து அதன் பின்னர் 4 மணி நேரமும், அந்த இடைப்பட்ட காலம் விஷுப்புண்ணிய காலமாக குறிக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விஷுப்புண்ணிய காலமாக 14/4/2022 அதிகாலை 4:41 இருந்து பகல் 12:41 வரையிலான நேரம் விஷுப்புண்ணிய காலமாக குறிக்கப்படுகின்றது. மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விஷுப்புண்ணிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அமைய சிரசில் கடப்பம் இலையும் காலில் கொன்றை இலையும் வைத்து ஸ்நானம் செய்வது நல்லதாகும். அதே வேளையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விஷுப்புண்ணிய காலத்தில் குறிப்பிட்டுள்ள நேரத்துக்கு அமைய சிரசில் கொன்றை இலையும் காலில் புங்கமிலையும் வைத்து ஸ்நானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இந்த விஷுப்புண்ணிய காலத்தில் மருத்துநீர் வைத்து குளிப்பது மிகவும் சிறப்பானதாகும். அதே வேளையில் கை விசேட நேரமாக வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி
சித்திரை 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை பகல் 7:57 முதல் 8:47 வரை கை விசேட நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை 2ஆம் தேதி 15/4/2022 வெள்ளிக்கிழமை பகல் 7:52 முதல் 9:51 வரை இக்காலத்தில் கைவிசேடம் பெறுவது சிறப்பானதாகும். சித்திரை 2ஆம் தேதி 15/4/2022 வெள்ளிக்கிழமை இரவு 6:12 முதல் 8:12 வரையிலான நேரம் கைவிசேடம் பெறுவதற்கான நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கைவிசேட நேரமாக சித்திரை 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை பகல் 8:50 முதல் 9:42 வரையிலான நேரமும், சித்திரை 2ஆம் தேதி 15/4/2022 வெள்ளிக்கிழமை பகல் 8:35 முதல் 9:50 வரையிலான நேரம் கைவிசேடம் பெறுவதற்கான நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் புதுக்கணக்கு ஆரம்பிப்பதற்காக சுபகிருது வருடத்தில் 2 பஞ்சாங்கங்களிலும் குறிப்பிட்டுள்ள நேரங்களாவன வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புதுக்கணக்கு ஆரம்பிக்கும் நேரம் சித்திரை 28ஆம் தேதி 11/5/2022 புதன்கிழமை காலை 6:10 முதல் 7:20 வரையிலான நேரமும், அல்லது சித்திரை 30ஆம் தேதி 13/5/2022 வெள்ளிக்கிழமை காலை 6:03 முதல் காலை 8:03 வரையிலான நேரம் புதுக்கணக்கு ஆரம்பிப்பதற்கான நேரமாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புதுக்கணக்கு ஆரம்பிக்கும் நாட்களாக சித்திரை 8ஆம் தேதி 21/4/2022 வியாழக்கிழமை பகல் 10 முதல் 12:35 வரையிலான நேரமும், அல்லது சித்திரை 21ஆம் தேதி 4/5/2022 புதன்கிழமை காலை 7:35 முதல் காலை 8:30 வரையிலான நேரமும், அல்லது சித்திரை 30ஆம் தேதி 13/5/2022 வெள்ளிக்கிழமை காலை 8:16 முதல் காலை 10:04 வரையிலான இடைப்பட்ட நேரம் புதுக்கணக்கு ஆரம்பிப்பதற்கான நேரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. பொதுவாகவே சுபகிருது வருடம் அல்லது புத்தாண்டில் கிரக மாற்றங்கள் நிகழும் என்பதில் பொதுவாக மக்கள் மனதில் இருக்கும். அந்த வகையில் இந்த சுபகிருது வருடத்தில் குரு பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்துவிட்டார். அதே போன்று அண்மையில்தான் ராகு கேது சாயா கிரகம் அந்த ராகு பகவான் மேடத்திலும் கேது துலாமிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் 2023 தான் மகர ராசியை விட்டு நகருவார். இவை வாக்கிய பஞ்சாங்க கணிப்புகளாகும். மேட ராசினரே, உங்களுக்கு 12இல் குரு. இது உங்களுக்கு சுப பிரயாணங்களை தரும், சுப செலவுகளை தரும். வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் செலவுகள் ஏற்படும். புதிய வீடுகள் வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படும். 10இல் சனி, 10இல் பாபியாவது இருக்க வேண்டும் என்பார்கள். எனவே தொழில் சிறப்படையும். ஆனால் கணவன் மனைவி இடையே உறவுகள் விட்டு கொடுத்து நடப்பது நல்லதாகும். இடவ ராசினரே, ஏகாதச தானமான 11இல் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அதிர்ஷ்டமானதாகும். அதே வேளையில் 12இல் ராகு உங்களுக்கு பிரயாணத்தை தரும்,
6இல் கேது, எதிரிகள் விலகுவர், வழக்குகள் விலகிவிடும், நோய் குணமாகும். அதே வேளையில் 9ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தந்தை வழி சொத்துக்கள் சற்று பிரச்சனை ஏற்படலாம். மிதுன ராசினரே, 10இல் குரு பதியை விட்டு கிளப்பும் என்பார்கள், அல்லது பதவி மாற்றம் ஏற்படும் என்பார்கள். ஆனால் 11இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேலும் 8இல் சனி இருப்பதால் அவதானத்துடன் காலடி வைத்து நடப்பது நல்லதாகும். யோசித்து நடப்பதும் செய்வதும் நல்லதாகும். கடக ராசினரே, 9இல் குரு, ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள், மிகவும் சிறப்பு. 10இல் ராகு, 10ஆம் இடத்தில் பாவியாவது இருந்தால் தொழில் சிறப்பு என்பார்கள். எனவே தொழில் வளம் அடையும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். 7இல் சனி, எனவே களத்திர தானத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடப்பது நல்லதாகும். சிங்க ராசினரே, 8இல் குரு, அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் 3இல் கேது, அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். 6இல் சனி, எதிரிகளும் விலகிவிடுவர், வழக்குகளும் விலகிவிடும். அதே வேளையில் கன்னி ராசினரே, 7இல் குரு, அந்தஸ்து உயரும். 8இல் ராகு, சற்று உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2இல் கேது, பேசும் பொழுது கவனமாக பேசிக்கொள்ளுங்கள். துலா ராசினரே, 6இல் குரு, வீணான கடனை வாங்காதீர்கள், வீண் வாக்குவாதத்துக்கு போகாதீர்கள். அதே வேளையில் 7இல் ராகு, அச்சம் கொள்ள வேண்டியதில்லை, திருமணம் கைகூடி வரும். உங்கள் ராசியிலேயே கேது இருப்பதால் ஞானம் உங்களுக்கு தோன்றும், சிந்தித்து செயல்படுவீர்கள். விருச்சிக ராசினரே, 5இல் குரு, ஆண் வாரிசு கிடைக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். 6இல் ராகு, வழக்குகளை வென்றுவிடுவீர்கள். தனுசு ராசினரே, 4இல் குரு, எனவே வீடு வாகனங்கள் வாங்கும் பொழுது மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். 5இல் ராகு, குழந்தை பாக்கியம் உண்டு. 11இல் கேது, தீமைகள் விலகிவிடும். மகர ராசினரே, 3இல் குரு, மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். 4இல் ராகு, தாயார் உடல்நலத்தில் கவனம் எடுப்பது நல்லது. 10இல் கேது, 10இல் பாவி இருப்பது நல்லது, எனவே தொழில் வளமடையும். கும்ப ராசினரே, 2இல் குரு, மிகவும் சிறப்பு, புதிய அந்தஸ்து அடைந்து விடுவீர்கள். 3இல் ராகு, எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும். மேலும் 9இல் கேது, தந்தவழி உறவினுடன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே வேளையில் மீன ராசினரே, உங்கள் ராசியில் குரு சஞ்சரிப்பதால் பிரயாணங்கள் ஏற்படலாம். 2இல் ராகு, வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருங்கள். 8இல் கேது, எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுப்பது நல்லதாகும். 11இல் சனி இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இவை பொதுவான பலன்கள். உங்களுக்கு இப்பொழுது நடைபெறுகின்ற தசா புத்தியை வைத்து இந்த சஞ்சார பலன்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்து அனைவருக்கும் நல்ல ஆண்டாக இந்த சுபகிருது வருஷம் அமைய அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். சித்திரை புத்தாண்டின் வசந்த காலம் நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணலோடு இணைய போகின்றோம். எம்மோடு இன்று சிறப்பு அதிதியாக இணைந்திருக்கின்றார் கல்வி அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் உடுவை எஸ். தில்லை நடராசா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். நன்று. இப்பொழுது நாங்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1000 ஆண்டுகளாக நாங்கள் சித்திரை முதல் நாளை தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இது ஆங்கில நாட்காட்டியில் ஏப்ரல் 14ஆம் தேதியாக இருக்கின்றது. சில நாட்காட்டிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏப்ரல் 15ஆம் தேதியாக கூட காணப்படுகின்றது. இந்த நாள், அதாவது ஏப்ரல் 14 என்பது எப்படி வந்தது? என்ன விடயம் என்றால், தமிழர்களை பொறுத்தளவில் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள், 6 மணத்தியாலங்கள், 11 நிமிடங்கள், 48 செகண்ட்கள். எனவே இந்த கால எல்லை
365 நாட்கள் இந்த மணி நேரம் எல்லாம் நிறைவுறுகிற பொழுது சில நேரம் ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியாக இருக்கும், சில நேரம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியாக இருக்கும். எனவே சரியான கணிப்பீட்டில் படி பார்த்துத்தான் ஒன்றில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அல்லது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்த தமிழ் சிங்கள புது வருடம் பிறப்பதாக கணிப்பிட்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த 14க்கும் 15க்கும் இடையில் ஏற்படுகிற சிறு வித்தியாசம். எனவே இந்த கணிப்பீடு என்னவென்றால் காலங்காலமாக நம்மவர்கள் எல்லாவற்றையும் கணிப்பிட்டு வருகிறார்கள். ஒரு வருடத்தை கூட 6 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இது வசந்த காலம், இளவேனிற் காலம். இளவேனிற் காலத்தில் தான் இந்த சித்திரை வருடம் பிறக்கிறது. இளவேனில், பின்னர் முதுவேனில், கார்காலம், உதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்றெல்லாம் இப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவிலே ஒரு நல்ல காலத்தில் குயிலெல்லாம் கூவும், மரங்களில் அந்த இலைகளெல்லாம் தளிர்விட்டிருக்கும், மலர்கள் மலர்ந்திருக்கும் ஒரு நல்ல காலத்தில் தான் இந்த சித்திரை புது வருடம் பிறக்கிறது என்பது எமது மக்களின் நம்பிக்கை. அந்த வகையில்தான் இதை சித்திரை புது வருடம், எங்கள் புது வருடம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஐயா, எதற்காக இந்த திகதிகளில் கொண்டாடுகின்றோம் என்பதற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தீர்கள். அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டில் சிங்கள தமிழ் மக்கள் இந்த பண்டிகையை வெகு விமர்சையாக எப்பொழுதும் கொண்டாடுவார்கள். அதே போன்று இந்த பண்டிகை உலக அளவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? எங்கள் நாட்டை பொறுத்தளவிலே இங்கே வாழுகின்ற 2 பிரதான இனங்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் இணைந்து இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே சில மாநிலங்கள், சொல்லுவோமே கேரளம், அசாம், இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இல்லாமலும் சில நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, அதற்கு அப்பால் பர்மா, கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளெல்லாம் இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இலங்கையிலிருந்து எம்மவர் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு போனபின் உலகம் முழுவதும் இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதைத்தான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போ உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு உன்னத பண்டிகையாக இந்த சித்திரை பொங்கல் புத்தாண்டு பண்டிகை இப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தமிழர்கள் உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் தங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தங்களோடே எடுத்து சென்றிருக்கின்றார்கள். தொடர்பாக நீங்கள் அழகாக கூறியிருந்தீர்கள். எந்த ஒரு பண்டிகையுமே அந்த பண்டிகைக்கு முதலிலே இருந்த அந்த கொண்டாட்ட மனநிலைக்கு நாங்கள் வந்து விடுவோம். இந்த சித்திரை புத்தாண்டு என்பது தொடர்பாக நாங்கள் எவ்வாறான ஆயத்தங்களையும் தயார்படுத்தல்களையும் செய்ய வேண்டும்? ஆம், என்னை பொறுத்தளவில் நான் அறிந்தளவில் சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பே மெதுமெதுவாக கொண்டாட்டங்களுக்குரிய ஆயத்தங்களை செய்து வைப்பார்கள். ஏனென்றால் வீடு வாசல்களை எல்லாம் பெருக்கி துப்புரவாக்கி சில பழையவற்றை அகற்றி இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்கான சில ஆயத்தங்களை செய்வார்கள். அதிலே குறிப்பாக என்னவென்றால் அன்று நல்ல முறையில் பொங்கல் நடத்த வேண்டும். தைப்பொங்கல் என்பது சர்க்கரை போட்டு பொங்குவார்கள். ஆனால் சித்திரை பொங்கல் வெண்பொங்கல் என்று சொல்லுவார்கள். அதற்குரிய ஆயத்தங்களை செய்வார்கள். அதில் இன்னும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், சித்திரை வருத்தண்டைக்கு மருத்து நீர் தேய்த்து தோய்தல், நீராடுதல் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. சில வீடுகளிலே அவர்களாகவே என்னென்ன இலைகுலைகளை பயன்படுத்தி மருத்து நீர் தயாரிக்கலாம் என்று பஞ்சாங்கத்தை பார்த்து தயாரிப்பார்கள். இன்னும் சில இடங்களிலே கோவில்களில் அந்த மருத்து நீரை அந்த குறிப்பிடப்பட்ட இலை குலைகளை எல்லாம் வைத்து தயாரித்து அங்கு வரும் அடியவர்களுக்கு கோவிலிலே இருந்து இந்த மருத்து நீர் வழங்கப்படும். இந்த மருத்து நீரை வைத்து நீராடுதல் சித்திரை புது வருடத்தில் அன்றைக்கு நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்ச்சி. அப்படி மருத்து நீர் வைத்து நீராடி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள். குறிப்பாக நான் அறிந்தளவில் எல்லோரும் வெண்ணிற ஆடை தரித்து கோவிலுக்கு போவார்கள். அது உடல் தூய்மையாக இருக்கும், உள்ளம் தூய்மையாக இருக்கும். அன்று போய் ஆலய வழிபாடு செய்வார்கள். இது ஒரு முக்கிய விடயம்.
மகிழ்ச்சி பலவாறு வருவதால் அன்றெல்லாம் பகல் முழுவதும் ஆலய வழிபாட்டுக்கு பின் வேறு வேறு விளையாட்டுகள் இடம்பெறும். என்னை பொறுத்தளவிலே கிளித்தட்டு விளையாடுவார்கள், ஊஞ்சலாடி மகிழ்வார்கள், யானையை கீறி அந்த யானைக்கு கண் வைப்பார்கள், சறுக்கு மரம் ஏறுவார்கள். சில இடங்களிலே போர்த்தேங்காய் அடித்து, அதாவது தேங்காய்களை போர்த்தேங்காய்களாக்கி ஒரு தேங்காய்க்கு மேல் இன்னொரு தேங்காயை சிதற அடித்து மகிழ்வார்கள். இப்படி பகல் முழுவதும் வேறு வேறு விளையாட்டுகள் நடைபெறும். சடுகுடு இரவிலே கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுவது வழக்கம். நிச்சயமாக இவ்வாறு பல்வேறு விளையாட்டுகளும் பல்வேறு நிகழ்வுகளும் சித்திரை புத்தாண்டு அன்று இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தமட்டில் பல வகையான பண்டிகைகள் காணப்படுகின்றன, பொங்கல், தீபாவளி போன்றன. அதே போன்று இந்த சித்திரை புத்தாண்டிற்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னவாக இருக்கு? ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், மருத்து நீர் வைத்து நீராடுதல் என்று. இன்னொரு விடயம், சித்திரை புத்தாண்டுக்கென விசேடமாக கொண்டாடப்படுகிற ஒரு வழக்கம் கை விசேடம் வழங்குதல். அதாவது அதுக்கு சுபவேளை என்று பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த சுபவேளையில் முதிர்ந்தவர்கள், அப்பா அம்மா போன்ற பெரியவர்கள் எல்லாம் சுவாமி அறையிலே சுவாமி படத்துக்கு முன்பாக குத்து விளக்கேற்றி வைத்து வெற்றிலையில் நெல், மஞ்சள் முதலியவற்றை வைத்து பணத்தையும் வைத்து தங்கள் விட இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பார்கள். என்னவென்றால் அந்த ஆண்டு முழுவதும் பணப்புழக்கம், நிதி புழக்கம் நல்லாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலே கொடுப்பார்கள். சில இடத்தில் இந்த கைவீசிடமாக கொடுக்கிற பணத்தை அந்த வருடம் முடியும் மட்டும் செலவழிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது நிரந்தரமாக, அதாவது பணம் நிரந்தரமாக எங்களிடம் தங்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையிலே பெற்றோர்கள், பெரியவர்கள் சுவாமி படத்தின் முன்னால் குத்து விளக்கேற்றி ஆசீர்வதித்து கொடுக்கும் அந்த கை விசேடத்தை அப்படியே பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். இது நான் அறிந்தபடி. நிச்சயமாக. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாடு என்பதை தாண்டி இந்த உலகத்தில் மக்கள் பலவிதமான அசம்பாவிதங்களையும் இன்னல்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கூட ஒரு பண்டிகையை நாங்கள் கொண்டாட வேண்டும், குறிப்பாக இந்த சித்திரை புத்தாண்டை நாங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? என்னவென்றால் எல்லாம் நம்பிக்கை. இங்கே சித்திரை புத்தாண்டு தயாரிக்கப்படுகிற ஒரு விசேட உணவு, வேப்பம்பூவிலிருந்து பச்சடி தயாரிப்பார்கள். அதே போல் மாங்காயிலிருந்தும் பச்சடி தயாரிப்பார்கள். அதற்கு காரணம், வேப்பம்பூவிலிருந்து தயாரிக்கும் பச்சடி சற்று கசப்பாக இருக்கும், மாங்காயிலிருந்து தயாரிக்கும் பச்சடி சற்று புளிப்பாக இருக்கும். வாழ்க்கை என்பது முழுமையாக இன்பம் நிறைந்ததாக இல்லை. இடையிடையே துன்பம் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த சித்திரை புத்தாண்டிலே எம் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான பதார்த்தங்கள், தின்பண்டங்கள் எல்லாம் தயாரிப்பார்கள். வெண்பொங்கல் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? இன்னும் சில இடத்திலே அல்வா, சிறிய தின்பண்டங்கள் இவற்றையெல்லாம் தயாரித்து குறிப்பாக அவர்களது உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் பரிமாறுவார்கள். இந்த சித்திரை புத்தாண்டின் இன்னொரு அம்சம், அன்று விடுதலையாக இருக்கும், அதை தொடர்ந்தும் சில நாட்கள் விடுதலையாக இருக்கும். உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் செல்லுவார்கள். அப்படி உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கு செல்கிற பொழுது தயாரித்த தின்பண்டங்களை எல்லாம் எடுத்து செல்வார்கள். தின்பண்டங்களை எடுத்து இன்னொரு வீட்டுக்கு செல்கிற பொழுது அந்த வீட்டிலும் விதம் விதமான பலகாரங்கள், தின்பண்டங்கள் எல்லாம் தயாரித்திருப்பார்கள். அந்த தின்பண்டங்கள், பலகாரங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். எங்கள் வீட்டுக்கு வருபவர்களுக்கு நாங்கள் வருபவர்களிடமிருந்து தின்பண்டங்கள், பலகாரங்களை பெற்றுக்கொண்டு எங்கள் வீட்டில் தயாரித்த தின்பண்டங்களை அவர்களுக்கு கொடுக்கிறோம். இங்கே என்னென்றால் இந்த உறவு, நட்பு மேலும் மேலும் வளர்கிறது, விரிவடைகிறது. அதுதான் இந்த சித்திரை புத்தாண்டின் இன்னொரு சிறப்பம்சம். நிச்சயமாக அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், இனிப்பை பரிமாறுவதனூடாக தித்திக்கும் ஒரு நல்ல நாளை கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த பண்டிகையை சகோதர மொழி மக்களும் கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் எவ்வாறான எங்களிலிருந்து மாறுபட்ட பல விடயங்களை மேற்கொள்கின்றார்கள்? குறிப்பாக என்றால் சில விடயங்களில் ஒத்துத்தான் போகிறது. என்னென்றால், நாங்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று சொல்கிறோம், அவர்கள் சிங்கள தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அநேகமாக இந்த தமிழர்கள் சிங்களவர்கள் அல்லாதவர்களுக்கு, ஆங்கிலேயருக்கு அல்லது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு
புத்தாண்டு என்பது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமையில் என்னென்றால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துடன் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சிங்கள சமூகத்தினர் தமிழ் வீடுகளுக்கு வருவார்கள். அவர்கள் தயாரித்த தின்பண்டங்களை தருவார்கள். குறிப்பாக அவர்கள் தயாரிக்கிற அல்வா சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாங்கள் தயாரிக்கிற அல்வா, தின்பண்டங்கள், பாயற்றம், பணியாரம் இவை சற்று வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒற்றுமையை காணலாம். என்னென்றால் சில மூலப்பொருட்கள் ஒன்றுதான், தயாரிக்கிற விதம்தான் வேறு. அந்த வகையில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இது இருக்கிறது. இது எங்கள் நாட்டில் மட்டுமில்லை, நான் இந்தியாவில் குறிப்பிட்டேன், அசாம், மற்றது கேரளம், அங்கும் கூட இதை கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா போக கம்போடியா, பர்மா, தாய்லாந்து, லாவோஸ் இங்கெல்லாம் கொண்டாடுகிறார்கள். என்னென்றால் எல்லா மக்களிடமும் இன்னொருவரை மதிக்கிற பொழுது, இன்னொருவருடன் நட்பு பாராட்டுகிற பொழுது மேலும் நல்ல விடயங்கள் பல நடக்க இடம் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த கொண்டாட்டத்தை எல்லோரும் கலந்து சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்பது எனது கருத்து. நிச்சயமாக ஐயா. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிறிது காலத்திற்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகவும் கோலாகலமாக கூட்டத்தோடு இணைந்து நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருந்தது. ஆனால் இன்று சில தமிழர்களிடத்திலே கூட இது ஒரு சாதாரண நாள், அதாவது மற்ற நாட்களை போன்ற ஒரு சாதாரண நாள் என்று அவர்கள் கடந்து விடுகின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த ஆங்கில புத்தாண்டு என்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆம், நிச்சயமாக. அது என்னென்றால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாதவர்கள், இந்து சமயம், சைவ சமயம் என்று சொல்வி, அதே மாதிரி பௌத்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் இந்த சித்திரை புத்தாண்டை வருடத்தின் முதல் நாளாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். ஆனால் இந்த சித்திரை வருடம் என்று சொல்லுவது அந்த காலக்கணிப்பின்படி 365 நாட்கள், அத்துடன் 6 மணத்தியாலம், 11 நிமிடங்கள், 48 வினாடிகள். ஒரு வருடம் என்பது இந்த 365 நாட்களையும் கடந்த ஒரு காலமாக கருதப்படுகிறது சிங்கள தமிழ் மக்களை பொறுத்தளவில். இதுதான் அந்த கணிப்பீடு. சில கலண்டர்களில் ஏப்ரல் மாதம், சில வருடங்களில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது சித்திரை புத்தாண்டு. சில வருடங்களிலே ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த சித்திரை புது வருடம். இதற்கு காரணம் இந்த கணிப்பீடுகள். இப்போ கணிப்பீடுகள் என்னவென்றால் 12 ராசி இருக்கிறது. அந்த 12 ராசிகளிலே மேட ராசி நுழைகிற போது உள்ளுக்கு வருகிற பொழுது சித்திரை வருடம் பிறப்பதாகவும், அந்த ராசி அப்படி 12 ராசிகள் ஓட்டத்திலே மீன ராசி மறைகிற பொழுது அது சித்திரை வருடம் முடிவடைகிறதாக, அந்த ஒரு வருட காலம் முடிவடைவதாக கணிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால் எங்கள் தமிழ் ஆக்கள், குறிப்பாக சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. எந்த நாள் நல்ல நாள், என்ன நேரம், ராகு நேரம், சுப நேரம், இப்படியெல்லாம் கணிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் காலங்காலமாக கணிப்பிட்டு சரியாக செய்து வருகிறார்கள். என்னென்றால் ஒரு நம்பிக்கை காரணம். அதுதான் அந்த சில விஷயம். நல்ல ஒரு விஷயத்தை தொடங்குகிற பொழுது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பது எங்களது நம்பிக்கை. அதே நேரம் ஒரு தீய நேரமாக இருந்தால் அந்த நேரம் ஒன்றையும் ஆரம்பிக்கக்கூடாது என்று சாஸ்திரம் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த நேரத்தை தவித்து கொள்ளுங்கள். இவை என்னெல்லாம் என்னை பொறுத்தளவில் என்னென்றால் கடவுள் மேலும் அந்த கடவுளால் ஆங்காங்கே அறிவூட்ட பெற்றவர்களால் சொல்லப்படும் விடயங்களையும் பின்பற்றி நடந்தால் எங்களுக்கு எதுவிதமான சிரமமும் இல்லை, அல்லது சிரமங்கள் குறைவு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமான காரணம். நிச்சயமாக ஐயா, குறிப்பிட்டிருந்தீர்கள் தமிழர்களின் ஒரு பாரம்பரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆரம்பத்திலும் நேர காலங்கள் குறித்து பார்ப்பது அவர்களுடைய கணிப்பாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மாதம் ஒரு இயற்கையின் மாதமாகவும் கணிப்பிடப்படுகின்றது. பொதுவாக விவசாயிகளுக்கு இந்த மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது?
நிச்சயமாக என்னென்றால் தை மாதத்தை தொடர்ந்து விவசாயிகள் தங்களது பெரும்போக அதாவது நெல் அறுவடை செய்வார்கள். அந்த அறுவடை காலங்காலமாக வருகிற பொழுது அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் அந்த அறுவடை முடிந்துவிடும். ஆனால் சில நல்ல நீர்வளம் இருக்கிற இடத்தில் அடுத்த போகத்தை ஆரம்பிப்பார்கள். முன்பெல்லாம் சொல்லுவார்கள் காலபோகம், சிறுபோகம் என்று. இப்பொழுது இடைப்போகம் என்ற சொல்லையும் பாவிக்கிறார்கள். என்னென்றால் இப்பொழுது அந்த விஞ்ஞான அறிவின் காரணமாக பல வகையான நெல்லினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நான் கிளிநொச்சியில் வேலை செய்த பொழுது அங்கு பிரபலமான ஒரு நெல் அந்த நாட்களில் மொட்டை கருப்பன். அதிலும் குறிப்பாக அவர்கள் அந்த நல்ல நிலவளம் உள்ள இடம் முரசு மோட்டை, அதற்கு நீர்ப்பாசன வசதி பெரிய குளமான இரணைமடுவில் இருந்து கிடைக்கிறது. அதனால் அவர்கள் அந்த முரசு மூட்டை பகுதியை சொல்லுவார்கள் அது பொன்முட்டையிடும் வாத்து. இன்றைக்கு அந்த நெல் கூட முட்டை கருப்பன் என்று மாறி இன்னும் ஆட்டக்கார் என்ற பெயரில் இன்னும் ஒரு நெல் வர இருக்கு. இதிலே குறிப்பாக என்னென்றால் எங்களது சிலர் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியிருப்பவர்கள் கூட குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்த முட்டை கருப்பன் ஆட்டக்காரி அரிசியை அங்கே இறக்குமதி செய்கிறார். அதற்கு காரணம் இவை ஒன்று சத்துள்ளதாக இருப்பது, சுவை உள்ளதாக இருப்பது. மற்ற சில நெல் வகைகள் எல்லாம் அது வெள்ளை நெல் வேறு பேரெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு வகை நெல் முட்டை கருப்பன் ஆட்டக்காரி என்று சொல்லுவார்கள். இதை வெளிநாடுகளில் வாழுகின்ற நம்மவர்கள் பெரும்பணம் கொடுத்து இறக்குமதி செய்கிறார்கள். இப்படி என்னை பொறுத்தளவிலே இந்த யாழ்ப்பாண பகுதியிலே குறிப்பாக வடமாகாணத்திலே இயற்கையாக வளருகிற பல பயிர் வகைகள் இப்பொழுது கொழும்பு போன்ற இடங்களுக்கெல்லாம் வருகிறது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இறக்குமதி செய்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த நல்ல மண்வளம், நல்ல நீர்வளம், இந்த பயிர்கள் எல்லாம் பண்படுத்தி செய்கிறார்கள் அங்கு கமத்தொழிலில் ஈடுபட்டவர்கள். ஒன்று சுவைக்காக, இரண்டாவது அதில் இருக்கும் சத்துக்காக இது நடக்கிறது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக. அதே நேரத்தில் இந்த பண்டிகைகள் பற்றி நாங்கள் நினைக்கும் பொழுதே ஒரு கொண்டாட்ட மனநிலை தான் வருகின்றது. அதிலும் புத்தாண்டு என்று சொல்லும் பொழுது அடுத்த ஒரு வருடத்திற்கான எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அனைத்தையும் வைத்து ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு நாளாக அந்த புது வருட பிறப்பு இருக்கின்றது. அதிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கிராமப்புறங்களில் ஒரு மாதிரி, நகரப்புறங்களில் ஒரு மாதிரி தான் அவர்களால் கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசமாக நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? கிராமப்புறங்கள் என்றால் அந்த இயல்பாகவே மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, பெரிய நிலப்பரப்பு இருக்கும். குறிப்பாக கிராமப்புறங்களிலே அநேகமான வீடுகளிலே நீர் வசதி இருக்கும், கிணற்று நீர் வசதி இருக்கும், ஒரு முற்றம் இருக்கும், அக்கம்பக்கத்தினர் எல்லாம் நெருக்கமாக பழகுவார்கள். இங்கே கொழும்பு போன்ற நகரங்களிலே சில வேளைகளில் அருகில் இருக்கிற குடியிருப்புகள் கூட நெருக்கமாக பழகுவது குறைவு. சில வேளைகளிலே இயற்கை அவர்களை பாதிக்கிறது, போதிய அளவு நீர் வசதி, ஏனைய வசதிகள் இல்லாமல் விடும். ஆனால் கிராம மக்களை பொறுத்தளவிலே ஏறக்குறைய சுதந்திரமான ஒரு நல்ல சூழலில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். சொல்லுவோமே, சில வேளைகளிலே சித்திரை வருடத்திற்கு முதல் நாளே எல்லாம் ஆயத்தம் செய்து வைத்து சித்திரை திருநாள் மருத்து நீர் வைத்து நீராடி தூய ஆடைகள் அணிந்து கோவில்களுக்கெல்லாம் செல்வார்கள். நடந்தே செல்லுவார்கள். எப்படி நடந்து செல்வார்கள்? அக்கம்பக்கத்து உறவினர், அக்கம்பக்கத்து வீட்டார்கள் எல்லாம் செல்லுவார்கள். இப்போ கொழும்பு போன்ற நகரங்களிலே அப்படி செல்வது குறைவு. ஒவ்வொருவரும் தங்களுடைய விடயங்களிலே தான் கவனமாக இருப்பார்கள். அந்த அளவை விட கிராமப்புறங்களிலே இந்த உறவு, நெருக்கம், நட்பு எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அதைத்தான் குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக ஐயா, பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று எங்களுடைய இந்த பாரம்பரியங்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு எப்படியான வழிவகைகளை மேற்கொள்ளலாம்? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. என்னவென்றால், கடந்த காலங்களில் நாங்கள் இந்த விழாக்களை, சித்திரை புத்தாண்டு விழாக்களை சிறப்பாக கொண்டாடியதன் மூலம் பெற்ற நன்மைகள், குறிப்பாக கைவிசேடம் சொன்னேன் அல்லவா, அந்த நம்பிக்கை ஒரு வருடம் முழுவதும் நிதி புழக்கம் எங்கள் கைகளிலே இருக்கும். மருத்து நீர் தேய்த்தி நீராடல்னு சொன்னோம். இறைவன் ஆசியால் வருத்தங்கள் வராமல் இருக்கும். இப்படியான சில, அதாவது இந்த பலகாரங்கள், தின்பண்டங்களை பரிமாறிக்கொள்கிற பொழுது, அதாவது ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு தயாரித்த தின்பண்டங்களை பரிமாறிக்கொள்கிற பொழுது
அந்த உறவும் நட்பும் நீடித்து வளர்கிறது. இவற்றையெல்லாம் எங்களது வருங்கால சந்ததிக்கு, சிறுவர்களுக்கு சொல்லி இதை சிறப்பாக எதிர்காலத்தில் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குகளையும் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்றால், இங்கிருந்து பிற நாடுகளுக்கு சென்றவர்களெல்லாம் இவற்றை உணர்ந்து சரியாக கொண்டாடுகிறார்கள். ஏதோ ஒரு அவசரத்தில் நாங்கள் வாழ்வது போல எங்களுடைய பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் மறக்கிறோம். அதை சிறிது மாற்றுவது நல்லதென்பது எனது நல்ல அபிப்பிராயம். நிச்சயமாக ஐயா, சித்திரை புத்தாண்டு தொடர்பாக நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே நீங்கள் அழகாக பதில் கூறியிருந்தீர்கள். இவ்வளவு நேரம் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக சித்திரை புத்தாண்டு தொடர்பான பல கேள்விகளுக்கான பதிலளித்திருந்தார் கல்வி அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் உடுவை எஸ். தில்லை நடராசா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. நல்லதொரு நாளில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும், குறிப்பாக என்னோடு உரையாடிய சனாதன், சாலினி, இந்த நிகழ்ச்சியை தயாரித்த நண்பர் ஜெயகாந்தன் உட்பட எல்லோருக்கும் எனது இனிய நன்றிகளை தெரிவித்து, எங்கள் மக்கள் எல்லோர் வாழ்விலும் நன்மை உண்டாக வேண்டும், நாளெல்லாம் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றியோடு வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக நன்றி ஐயா. நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் ஐயா அவர்கள். அதாவது சித்திரை புத்தாண்டு எப்படி கொண்டாடப்படுகிறது, எப்படி கொண்டாடப்பட வேண்டும், இனி வரும் காலங்களில் அதை நாங்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். உறவினர்களோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்ற இந்த பண்டிகைகளை கொண்டாட விடாமல் கடந்த 2 வருடங்களாக கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் எங்களை தாக்கியது. அதே நேரத்தில் சில நாடுகள் மற்றொரு நாடுகள் மீது போர் தொடுப்பதன் காரணமாகவும் பொருளாதார சிக்கல் காரணமாகவும் மக்கள் மனநிலை கொஞ்சம் மந்தமாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரே விடயம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்பதை இந்த ஆண்டின் முதல் நாளில் நாங்கள் விதைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மூலதனமாக எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் எங்களால் சிறப்பாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாளில், அதாவது சித்திரை முதல் நாளில் நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமாக சனா, வாழ்க்கையில் நாங்கள் நன்மை தீமைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு பண்டிகையும் எங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு குழந்தையை நாங்கள் ஆரோக்கியமாக நன்றாக வளர்த்தெடுத்து சந்தோஷமாக வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக நாங்கள் மீண்டும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த வசந்த காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமாக வீச வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.